Hello friends, I am Ajay from Mechanical Scholar channel. இந்த சேனலில் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் பற்றியும் சிஎன்சி மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றியும் வேரியஸ் மெக்கானிசம் பற்றியும் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சேனல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் மிஷின் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க டுடேஸ் டாபிக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இஸ் பியரிங். பியரிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிலவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பியரிங் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் டாபிக்ஸ் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, என்ன அந்த 4 டாபிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் பியரிங், வாட் இஸ் பியரிங், டைப்ஸ் ஆஃப் பியரிங், வேரியஸ் லோட்ஸ் ஆன் பியரிங். ஹிஸ்ட்ரி ஆஃப் பியரிங், பியரிங்கோட வரலாறு. வாட் இஸ் பியரிங், பியரிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பியரிங், எத்தனை வகைகளாக பியரிங் பிரிச்சுருக்காங்க, வேரியஸ் லோட்ஸ் ஆன் பியரிங், எப்படியெல்லாம் ஒரு பியரிங்கில் லோட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 4 டாபிக் இண்டெக்ஸில் கொடுத்துருக்க டாபிக். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் பியரிங். ஹிஸ்ட்ரி ஆஃப் பியரிங் பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஏஜில் இஜிப்டியன்ஸ் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மரத்தண்டுகள், அதாவது மரக்கட்டைகளை யூஸ் பண்ணாங்க. அப்புறமா லேட்டர் பீரியட்ஸில் பியரிங் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1500ஆம் வருஷம் முன்னாடி ஒரு ட்ரிபாலஜிஸ்ட், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாவின்சி, த கிரேட்டஸ்ட் மேன் ஹூ இன்வென்டட் த கான்செப்ட் ஆஃப் பியரிங். இவர் தான் பியரிங்கோட கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். அப்புறம் நம்மளோட தேவைக்கு ஏற்ப பியரிங்கை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பியரிங், பியரிங்னா என்ன. பியரிங் ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் மெயின்லி யூஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஏன் இந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும், வை வி நீட் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும், டியூ டு ஃப்ரிக்ஷன் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிக்ஷன்னால் மெட்டீரியல் சீக்கிரமாக வியர் ஆகும் அண்ட் டேமேஜ் ஆகும். இதனால் என்ன ஆகும் ஃப்ரிக்ஷனால் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஸ்மூத் ஆப்ரேஷன் பிட்வீன் த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆஃப் அ மெஷின் எக்யூப்மெண்ட். ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்காது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கண்டிஷனில் ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்காது. அதுதான் இந்த பியரிங், அதனால தான் இந்த பியரிங் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பியரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு 4 டைப் ஆஃப் பியரிங் நான் சொல்கிறேன். இந்த 4 பிராண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. இந்த 4 பிராண்ட் என்னெல்லாம் அப்படின்னா எஸ்கேஎஃப், என்எஸ்கே, என்டிஎன் அண்ட் டிம்கன். மாரி நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 4 பிராண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரோலர் எலிமெண்ட் பியரிங் கொடுத்துருக்கேன், ரோலிங் எலிமெண்ட் பியரிங். சென்டரில் பால்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பால்ஸ் டிஸப்பியர் ஆகுறதுனால எப்படி ஃப்ரிக்ஷன் வருது பார்த்தீங்களா. இந்த ஃப்ரிக்ஷனால் மெட்டீரியல் வியர் ஆகும். இதுதான் பியரிங் வந்துட்டு ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பியரிங் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பியரிங். பியரிங் வந்துட்டு ஒரு 6 வகைப்படுத்திருக்காங்க, 6 வகையாக பிரிச்சிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் பியரிங், அதுக்கடுத்தது ரோலிங் எலிமெண்ட் பியரிங், நெக்ஸ்ட் ஜுவல் பியரிங், நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் பியரிங், மேக்னெட்டிக் பியரிங், அப்புறமா ஃப்ளெக்ஸர் பியரிங். ஓகேவா, இந்த 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 பியரிங்கும் 2 நேமில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பியரிங் இந்த 2 நேமில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நேம் எதனால் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னால, ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரே ப்ராப்பர்ட்டிஸ்னால இந்த 2 பியரிங், இந்த 6 பியரிங்கை 2 ஹெட்டிங்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிக்ஷன் பியரிங், ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங். இந்த ஃப்ரிக்ஷன் பியரிங்கில் பிளெயின் பியரிங் கீழே கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஹெட்டிங் கீழே. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு ரோலிங் எலிமெண்ட்டோ ஒன்றுமே இருக்காது. அந்த பியரிங்க்கும் இன்னர் அண்ட் அவுட்டர் ரேஸுக்கும் இடையில சென்ட்ரல் ரோலிங் எலிமெண்ட் ஒன்றுமே இருக்காது. அதனால இது ஃப்ரிக்ஷன் பியரிங் அப்படி சொல்லியிருக்காங்க. மேஜராக நிறைய ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரோலிங் எலிமெண்ட் பியரிங், ஃப்ளூயிட் பியரிங். ரோலிங் எலிமெண்ட் பியரிங் மேபி அதில் இருந்துட்டு பால்ஸ் யூஸ் பண்ணலாம், ரோலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இது ரோலிங் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளூயிட் பியரிங்கில் ஹைட்ராலிக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணி இன்னர் ரேஸ் அண்ட் அவுட்டர் ரேஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. தான் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். அப்படி நிறைய பியரிங், அப்படி எல்லா பியரிங்கையும் இதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் நம்ம பிளெயின் பியரிங் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பிளெயின் பியரிங்கில் ஒரு 5 டாபிக் பிரிச்சிருக்காங்க. பிளெயின் பியரிங்லேயே ஒரு மெயின் ஹெட்டிங் பிளெயின் பியரிங், அது பிளெயின் பியரிங் கீழே ஒரு 5 பியரிங்
இருக்குது. அது என்ன பியரிங்னா ஸ்லீவ் பியரிங், ஃப்ளாஞ்ச் பியரிங், மவுண்டட் பியரிங், த்ரஸ்ட் பியரிங், ஸ்பெரிக்கல் பியரிங். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பியரிங், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜேனல் ஆர் புஷ் பியரிங். இதை பார்த்தீங்கனாலே இந்த பியரிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் ஃபார்மில் இருக்கும், ஒரு புஷ் மாதிரி இருக்கும். அதனால இதை ஜேனல் ஆர் புஷ் பியரிங் அப்படி சொல்கிறாங்க. இந்த பியரிங் 2 மெட்டீரியல் கோட்டிங் செய்யப்பட்டிருக்கு. ஓடியில் ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டல் மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் கோட்டிங்கும், ஐடியில் ஒரு பாலிமர், டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷனை பொறுத்து ஒரு மெட்டீரியலும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் பியரிங்கை மெயின்லி இன்ஜின்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ரெண்டு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், இன்ஜின்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ். வாங்க அதோட எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல்லோ கலர், ஐடியில் எல்லோ கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்து அவுட்டரில் ஒயிட் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதான் வந்துட்டு ஸ்லீவ் பியரிங் இல்லைனா புஷ் பியரிங். இந்த புஷ்ஷை வந்துட்டு டைட்டாக உள்ள அந்த சிலிண்டரோட பாடியில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. சிலிண்டரோட பாடியில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏன் அப்படி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, சிலிண்டரோட அந்த கனெக்டிங் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் பாடியோட கனெக்டிங் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்துட்டு இந்த சிலிண்டர் பாடியை இப்போ எர்த் மூவர்ஸில் ஒரு ஹைட்ராலிக் மெயின் ஆப்ரேஷன் நிறைய இருக்குது. ஹைட்ராலிக் ஆப்ரேஷன், ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் எர்த் மூவர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் ஃபிட் பண்ணும்போது அது ஒரு லிங்க் யூஸ் பண்ணி தான் ஃபிட் பண்ணுறாங்க. இந்த பியரிங் நம்ம கொடுக்காம இருந்துச்சுன்னா, அது கொடுக்காம இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லிங்க் வியர் ஆக வாய்ப்புகள் இருக்குது, டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வியர்னஸ் அண்ட் டேமேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ரிக்ஷன் பியரிங்கான பிளெயின் பியரிங் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ். இந்த இன்ஜின்ஸ்லேயும் பிளெயின் பியரிங் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டிங் ராட், இந்த கிராங்க் ஷாஃப்ட்டும் பிஸ்டனை கனெக்ட் பண்ணுற இந்த கனெக்டிங் ராட் எப்படி இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ அதில் இருக்குது. ஒரு எல்லோ கலரில் ஒரு மார்க் மாதிரி இருக்கா, அந்த மார்க் தான் பிளெயின் பியரிங். இந்த பிளெயின் பியரிங் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷன் அதில் ரெடியூஸ் ஆகுது. பட் ஆனால் ஃப்ரிக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிளெயின் பியரிங்கால் ஃப்ரிக்ஷன் நிறைய ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு, நிறைய ஃப்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்ஜின் ஆயில் இருக்குது. இன்ஜின் ஆயில் அப்போ சக்ஷன் பண்ணி அதில் இது பண்ணிகிட்ருக்கு, சக்ஷன் பண்ணி அதுக்கு மேலே கூலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கனால அது வந்துட்டு அவ்வளோ ஃப்ரிக்ஷனை வந்துட்டு அது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஏன் இதில் பால் பியரிங் சொல்கிற ரோலர் எலிமெண்ட் பியரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் வந்துட்டு பிளெயின் பியரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதோட ஆன்சரை நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஃப்ளாஞ்ச் பியரிங். இந்த ஃப்ளாஞ்ச் பியரிங் மோரலில் சேம் அஸ் ஸ்லீவ் பியரிங் போல தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு ஃப்ளாஞ்ச் ப்ரொஜெக்ஷன் மட்டும் இருக்கும். எதுக்கு இந்த ஃப்ளாஞ்ச் ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக எதுக்கு இந்த ஃப்ளாஞ்ச் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சில டைம் வைப்ரேஷன்லேயோ ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட்னாலேயோ அந்த பியரிங் ஸ்லீவ் இந்த பிளெயின் பியரிங் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்னால இந்த ஃப்ளாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு லாக்கிங் பர்பஸுக்காக இந்த ஃப்ளாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அடுத்த டாபிக், நீங்கள் இந்த சைட்டில் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ளாஞ்ச் பியரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், மவுண்டட் பியரிங். இது வந்து பில்லோ பிளாக் இல்லைன்னா ப்ளம்மர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு பியரிங், ஒரு பிளெயின் பியரிங் உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளெயின் பியரிங் எல்லாமே சேம் ஃபங்க்ஷன் தான். பிளெயின் பியரிங் ஏதாவது ஒரு ஸ்லீவ் பியரிங் ஏதாச்சும் ஒரு பியரிங் உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மவுண்டிங் இந்த ஹவுசிங்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக்ல எக்ஸ்டர்னல் ஹோல்ஸ் இருக்கிற பர்பஸ்னால இதை வந்துட்டு எக்ஸ்டர்னல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளம்பர் பிளாக் அண்ட் பில்லோ பிளாக்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இப்போ இருக்கும், கரெக்ட் தானே? பில்லோ பிளாக் அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் த ஷாஃப்ட் சப்போர்ட் பண்ணுற ஹவுசிங் தான் பில்லோ பிளாக். ஒரு எண்ட் ஆஃப் த ஷாஃப்ட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக இங்கேயே சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கோட மெயின் பர்பஸே இதுதான், இந்த பில்லோ பிளாக் ஆர் ப்ளம்பர் பிளாக்கோட ஃபங்க்ஷன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் பியரிங். இந்த பியரிங்கோட பேர்லேயே இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு இந்த பியரிங்கோட பேர்லேயே இருக்குது. என்ன அப்படின்னா த்ரஸ்ட் லோட மெயினாக இது விஸ்டாண்ட் பண்ணும். த்ரஸ்ட் லோடு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு. த்ரஸ்ட் லோட ஆக்சில் லோடுன்னு சொல்லுவாங்க. த்ரஸ்ட் லோடு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். என்ன இந்த த்ரஸ்ட் லோடு?
the load which is act parallel to the axis of the shaft. அதாவது ஒரு லோட் ஷாஃப்டோட ஆக்சிஸ்க்கு பேரலாக ஆக்ட் ஆகிற பட்சத்தில் அதை வந்துட்டு த்ரஸ்ட் லோடு அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்தது ஸ்பெரிக்கல் பியரிங். இந்த ஸ்பெரிக்கல் பியரிங்கில் நம்ம இதுவரை பார்த்த பியரிங்ஸ்க்கெல்லாம் இல்லாத ஒரு ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் பியரிங் இருக்குது. என்ன ஃபியூச்சர் அப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃப் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் அலைன்மெண்ட், இந்த பியரிங் தன்னைத்தானே செல்ஃப் அலைன்மெண்ட் பண்ணிக்கும். எப்படி செல்ஃப் அலைன்மெண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த லோடோட டைரக்ஷனுக்கு ஏற்ப இந்த பியரிங் ஸ்பெரிக்கல் பியரிங், அதாவது ஸ்பெரிக்கல் பியரிங் தன்னைத்தானே செல்ஃப் அலைன்மெண்ட் பண்ணிக்கும். இதனால ஆப்போசிட் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட் விச் இஸ் கனெக்டட் இன் த அதர் end of this, suppose we use hydraulic cylinder, the hydraulic cylinder, the another end which is connected to the opposite end of the equipment. ஒரு எக்யூப்மெண்ட்டோட ஆப்போசிட் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இது சடன் இம்பேக்டோ ஃபோர்ஸோ அந்த ஆப்போசிட் கனெக்ட் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால தான் மெயின் ரீசன் ஸ்பெரிக்கல் பியரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் பியரிங்கில் 2 பார்ட் இருக்குது, கான்கேவ் இன்னர் ரிங் அண்ட் கான்வெக்ஸ் அவுட்டர் ரிங். இந்த 2 பார்ட்டுமே ஃபிக்ஸட், நம்ம செப்பரேட் பண்ண முடியாது, கையால் செப்பரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், 360 டிகிரி நம்ம உள்ளே ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், why plain bearing is used instead of rolling element bearing in engines and hydraulic cylinders? ஓகே, நான் கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். அந்த இன்ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இன்ஜினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்டேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆன்டி ஃபிரிக்ஷன் பியரிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.